அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிஜேபி என்ற பாசிச கட்சி இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவிற்கு கட்டவிழ்த்து விட்டு வருவதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அதுல கடந்த வாரம் இவர்களுடைய உண்மை முகம் எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு முகம் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது மோடி செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்பாடுகளை இந்த 500-1000 ரூபாய் நோட்டு விஷயத்துல எந்த மாதிரி நாடு அழிவு பாதையில நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதை பலரும் பல்வேறு விதமான முறையில அம்பலப்படுத்தி வருகின்றார்கள், பல்வேறு ஆதாரங்களை வைத்து. அதுல இந்த ஜோதிமணி என்ற காங்கிரசினுடைய ஒரு பெண் சகோதரி, அந்த பெண்மணி மோடியினுடைய செயல்பாடுகளை அம்பலப்படுத்தி அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க. போட்டா இதை இவர்கள் ஜீரணிக்க முடியவில்லை. பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கருத்தால் எதிர்கொள்ள மாட்டார்கள். வேற மாதிரியான குறுக்கு வழியில போய் இப்படி கருத்து சொல்லக்கூடியவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதுதான் இவர்களுடைய ஒரு கேடுகட்டத்தனம். அந்த அடிப்படையில் அந்த ஜோதிமணி என்ற அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஜோதிமணி என்ற அந்த பெண்ணுடைய போன் நம்பரை எடுத்து, அந்த போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து, வாட்ஸ்அப் நம்பரை இவர்களாக ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆபாசமான முறையில அருவருக்கத்தக்க வகையில கேடுகட்ட வாசகங்களை வச்சு திட்டுறது. அந்த பெண்ணுடைய நம்பரையும் சேர்த்து இணைத்து விட்டு அதுல பாத்தீங்கன்னா சொல்ல நாக்கூசக்கூடிய விதத்துல பொதுமொழியில பேசவே முடியாது அதை பத்தி. அப்படிப்பட்ட வாசகங்களால பெண்ணுடைய பாலியல் உறுப்புகளை சொல்லி அவ்வளவு மோசமான முறையில திட்டி அந்த பெண்மணியை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. கேடுகட்ட முறையில திட்டுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா, கடந்த வாரம் தான் ஒரு பெண்மணி பிஜேபியில இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தாங்க. வெளியே ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி பிஜேபியையும் மோடியையும் விமர்சனம் செய்யக்கூடியவர்களை ஆபாசமான முறையில திட்டுவதற்காகவும் அவர்கள் மேல் அவதூறு சொல்வதற்காகவுமே தனி ஒரு பிரிவு வச்சு நடத்துறாங்களாம். ஆபாச பிரிவு அதுக்கு பேரு. அசிங்கமா திட்டக்கூடிய பிரிவு, அவதூறு சொல்லக்கூடிய பிரிவு. இதுக்குன்னே தனியா போய் சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ஆள் போட்டு பல குழுக்களா பல ஆட்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரு கருத்து சொல்றாங்களோ அவங்களுடைய அந்த பேஜ்ல போய் கேடுகட்ட முறையில் திட்டுறது. அப்ப விக்ஸ் ஆயிடுவானா இல்லையா? அவனுடைய தாய், அம்மா, தங்கச்சி, அக்கா, பொண்டாட்டி எல்லாரும் இழுத்து திட்டினா என்ன ஆகும்? தேச பயந்துட்டு ஓடிடுவாங்களா இல்லையா? இப்படிலாம் திட்டுறாங்க, மன உளைச்சல் ஏற்படுது. இந்த மாதிரியான வேலையை செய்வதற்காகவே ஒரு குழு அமைச்சு அதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க. அத அந்த பெண்மணி ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அமீர் கான் ஒரு செய்தியை சொன்னார். இந்த மாதிரி நாட்டுல சைப்புத்தன்மை இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். என்னுடைய மனைவி இந்த நாட்டிலேயே வாழ பயப்படுறாங்க. உடனே கிளம்பிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு ஓடு, அப்பனா சாவு, இந்த நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினா. எல்லாமே இவங்க பார்த்த வேலைதான். இது அந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளை பிடிச்சு இன்னைக்கு அமீர் கானை திட்டணும், இன்னைக்கு இந்த குரூப்பை திட்டணும், இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல உள்ள இந்த பொம்பளையை திட்டணும்னு வேலை. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலைன்னு பாருங்க. இதுக்கு காசு கொடுத்து மோடியை போல்றதுக்கும் தனியா காசு கொடுத்து அவரை இவரெண்டு வந்துக்கிட்டு போல்றதற்கும் அப்படியும் ஆள் வச்சிருக்காங்க. மோடியை திட்டக்கூடியவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களை எதிர்த்து திட்டுவதற்கும் தனியா ஆள் வச்சிருக்கான். ஆள் வச்சு இது போன்று அப்படி ஒரு பொம்பளையை வச்சு திட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க, அமீர் கான் நான் ரொம்ப மதிச்சுக்கிட்டு இருக்கேன், இவரை போய் இப்படி திட்ட சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியே வந்துதான் அது ஒரு தனி புத்தகமே போட்டு அம்புடைய ஆதாரத்தை ஃபுல்லா வெளியே விட்டுருச்சு. இப்ப இந்த ஜோதிமணி விஷயத்துல இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க அந்த மோடியை பத்தி பேசினவனையுமே மோடியை பத்தி எழுதினவனையும் என்ன செய்யறாங்க, கண்ணா பின்னான்னு மோசமான இதுல திட்டி கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜோதிமணி என்ற சகோதரி அம்புட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க இவன் என்ன மாதிரிலாம் திட்டிருக்காங்கன்னு சொல்லி பொது வெளியில போட்டு விட்டாங்க. பேஸ்புக்ல போட்டு விட்டவனையும் அதை நியூஸ் 7ல இருந்து, விகடன்ல இருந்து, அதே மாதிரி புதிய தலைமுறை எல்லாமே டோட்டலா அனைத்து பத்திரிகைகளும் இது ஒரு பெரிய செய்தியா போக்கஸ் பண்ணி போட்டு விட்டாங்களா. இப்ப தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆகா என்னடா இது இப்படி கேவலமா போச்சே, நம்மளுடைய வண்டவாளம்லாம் வெளியே வந்துருச்சே என்று இவர்கள் கூனி குறியக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் இதுதான் பிஜேபியினுடைய வேலை. யாராவது ஒரு செய்தியை சொன்னா கருத்தால் எதிர்கொள்ளணுமா இல்லையா? அப்படி கருத்தால் எதிர்கொள்ளாமல் இப்படி பெண்களை கேவலப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலைமை போகின்றது என்றால்
அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம். பிஜேபியினுடைய மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பொம்பளை தானே, அந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய நம்பர் எடுத்து இதே மாதிரியே எவனாவது செஞ்சான்னா இவங்க ஒத்துக்குருவாங்களா? அது எவ்வளவு பெரிய கேவலம் உனக்கு. அப்ப அது தப்பு தானே. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும், இதுல பெண்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம். இதுல வேற பெண்ணடிமையை நாங்கள் ஒழிக்க வந்திருக்கிறோம், பெண்களை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் போடக்கூடியது ஒரு இரட்டை வேடம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதுக்கு சில பேர் பொடி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த ஹெஜ் ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல,